செய்தியை பார்த்து வருகிறோம். பெங்களூருவில் ஆர்சிபி கொண்டாட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் இறந்தது தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிக்கையை கேட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். பெங்களூருடைய சின்னசாமி ஸ்டேடியம் அருகே ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தை தற்போது சுமோட்டோவாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை கர்நாடக உயர்நீதிமன்றமானது தொடங்கியிருக்கிறது. அந்த வழக்கினுடைய விசாரணை இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது கர்நாடக உயர்நீதிமன்றத்திய தலைமை நீதிபதியான காமேஸ்வர் ராவ் மற்றும் CM ஜோஷி அமர்வானது அதிகாரப்பூர்வமாக அரசிற்கு தெரிவித்துள்ளது. அதன்படி முதற்கட்ட அறிக்கையை எதனால் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றது என்பது தொடர்பான பல்வேறு விவரங்கள் அடங்கிய அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் கர்நாடக மாநிலத்துடைய அரசிற்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த முழுமையான விசாரணை என்பது நடைபெறும் எனவும் சுமோட்டோ அடிப்படையில் இந்த ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தலைமை நீதிபதி காமேஸ்வர் ராவ் அமர்வானது தெரிவித்திருக்கிறது. தலைமை வழக்கறிஞரான சசிகிரண் ஷெட்டி அந்த அறிக்கையை விரைவில் வழங்குவதாக தற்பொழுது தலைமை நீதிபதி அமர்வு முன்பாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமாக நேற்று நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு குறைபாடுகள் தான் இதற்கு காரணம் என்ற ஒரு கருத்தையும் இன்றைய அந்த விசாரணைக்கு முன்னதாக தற்பொழுது மூத்த வழக்கறிஞர் GR மோகன் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக அவர் முறையிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பல்வேறு மனுதாரர்கள் தரப்பில் இன்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்கப்படுகிறது. 2:30 மணிக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அந்த சுமோட்டோ மனுவினுடைய மீதான விசாரணை என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளது. மாநில அரசின் சார்பாக அதிகாரிகளும் அந்த விசாரணையின் பொழுது நேரில் ஆஜராவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.